ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம 2020 கொஷின் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரிங்களா. ஸோ அதோட இது அப்படியே விட்டாச்சு பாதியிலே 80க்கு அப்புறம். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூனிட் வைஸ் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இன் இந்தியா க்ரீன் ஹவுஸ் டெக்னாலஜி was started in DAS mainly for research and development activities. ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏர்லி 1980s தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. 1980s தான் இந்த க்ரீன் ஹவுஸ் டெக்னாலஜியை பற்றி ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம க்ரீன் ஹவுசஸ் இப்போ தான் பற்றி படித்தோம் சரிங்களா. அதில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. 1980s we can start தி க்ரீன் ஹவுஸ் டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், DAS operation is done to remove the minor humps and depression for the efficient surface drainage. ஸோ ஒரு எஃபிஷியண்டாக சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் பண்ணல என்ன ஆப்ரேஷன் வந்து மேஜராக பண்ணணும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா லேண்ட் ஸ்மூத்தனிங் பண்ணணும் சரிங்களா. லேண்ட் ஸ்மூத்தனிங்கிற மாதிரிங்க லேண்ட் ஸ்மூத்திங் பண்ணிங்கன்னா தான் ஸோ வந்து ஈஸியாக வி கேன் எஃபிஷியன்ட் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ லேண்ட் கிரேடிங் அப்படின்னா லேண்ட் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசைடு ஸ்லோப்பாக இல்லைனா எலிவேஷனை ஒரு ப்ராப்பராக இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லேண்ட் கிரேடிங் சொல்லுவோம். இதோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி இரிகேஷன் வாட்டர் சரிங்களா. ஃபஸ்ட் இது. அடுத்து வந்து வாட்டர் லாக்கிங்கை ப்ரிவெண்ட் பண்ணும் லேண்ட் கிரேடிங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து சாயில் எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணிடும். அடுத்து இம்ப்ரூவ்ஸ் கிராப் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இதுதான் லேண்ட் கிரேடிங்கோட ப்ராசஸ். லேண்ட் ஸ்மூத்திங்கை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஸ்மூத்திங்கில் வந்து இந்த சின்ன ஸ்மால் இர்ரெகுலாரிட்டிஸ் பம்ப்ஸு இந்த மாதிரி அந்த லேண்டில் டிப்ரெஷன் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் we are using the process called land smoothing சரிங்களா. இதோட பர்பஸ் வந்து வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ரீசஸ். ஸோ ஃபீல்டு ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டில்லேஜ் ஆப்ரேஷன்ஸ்க்கு. அப்புறம் வந்து பாண்டிங் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டர் வந்து ஒரு இடத்துல தேங்கி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்மூத்திங் பண்ணிங்கன்னா இருக்காது சரிங்களா. சீட் பெட் ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ லேண்ட் ப்ளோயிங் அஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். இது வந்து டில்லேஜ் ஆப்ரேஷன் தான். ஸோ டர்னிங், லூசனிங் அண்ட் பிரேக்கிங் த சாயில். ஸோ அதை தான் லேண்ட் ப்ளோயிங்னு சொல்லுவோம். சீட் பெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, வீட்ஸை கண்ட்ரோல் பண்ண, சாயில் ஏரேஷனை இம்ப்ரூவ் பண்ண, அதுக்காக தான் நம்ம வந்து லேண்ட் ப்ளோயிங் பண்ணுவோம். லேண்ட் கவரிங்னா மல்ச்சிங்னு சொல்லுவோம். லேண்ட் கவரிங். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் டேஷ் சிஸ்டம் ஆஃப் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ் the laterals are constructed parallel to each other and they are connected to the main drain when the land is perfectly level சரிங்களா. இது நாளை பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பெட்டிங்னா என்ன, ரேண்டம்னா என்ன, ரெகுலர்னா என்ன, டெரஸ்னா என்னங்கிறது சரிங்களா. இந்த கொஷினை டயக்ராமேட்டிக்காக பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்கான், laterals are constructed parallel to each other. ஸோ இதுதான் laterals. ஸோ இது parallel to each other. அது வந்து மெயின் ட்ரெயினில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறான். அண்ட் ஆர் கனெக்டட் டு தி மெயின் ட்ரெயின் அந்த லேண்ட் இஸ் பெர்ஃபெக்ட்லி லெவல். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்கான் சரிங்களா. ஸோ இதுக்கு பேர் ரெகுலர் சிஸ்டம்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ டெரேஸை பொறுத்த வரைக்கும் டெரேஸ்னால் வந்து உங்களுக்கு ஸ்டெப் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும் ஸ்லோப்ஸில். ஸோ அதை தான் வந்து டெரேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரேண்டமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நேச்சுரல் டிப்ரெஷனை ஃபாலோ பண்ணும் சரிங்களா. ஸோ ரேண்டம் டிப்ரெஷன் ட்ரெயின்ஸ் வந்து நேச்சுரல் டிப்ரெஷனை ஃபாலோ பண்ணுறதை வந்து ரேண்டம்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் அ ரைஸ்டு பெட்ஸ் அண்ட் ஃபர்ரோஸ் சரிங்களா. ஃபர்ரோஸ் இருக்கும், ரைஸ்டு பெட்ஸ் இருக்கும் சரிங்களா. அதுதான் பெட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆப்ஷன் வந்து ரெகுலர் சிஸ்டம், சர்ஃபேஸ் ட்ரைனேஜ், த லேட்டரல்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் parallel to each other. ஸோ அடுத்து டேஸ் ஆர் த ஏர் வெண்ட் located at the gradient change points to remove the entrapped air. ஸோ entrapped ஏரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. ப்ரீத்தர் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ ஜங்ஷன் பாக்ஸ் கிடையாது, மோல்ட்ரைன்ஸ் கிடையாது, ரிலீஃப் வால்ஸ் கிடையாது சரிங்களா. ப்ரீத்தர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம அண்டர் கிரவுண்ட் பைப்லைன் சிஸ்டம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல. உங்களுக்கு இது இந்த டேர்ம்ஸ்லாம் என்னங்கிறது ப்ரீஃபாக டிஸ்கஸாக புரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ நான் அப்கமிங் வீடியோவில் அதை போடுறேன். ஸோ அடுத்த கொஷின், டேஸ் ரெஃபர்ஸ் டு த ட்ரைனேஜ் எஃபெக்ட் ஆஃப் ஹை ரேட் ஆஃப் விட்ராவல் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் பை சர்டைன் பிளான்ஸ். ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்கான், ஹை ரேட் ஆஃப் விட்ராவல் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் பை சர்டைன் பிளான்ஸ். இது என்ன சொல்லுவாங்க, கிரவுண்ட் வாட்டர் ட்ரைனேஜாக கிடையாது, வாட்டர் விட்ராவலாக கிடையாது, லேண்ட் ட்ரைனேஜ் கிடையாது, பயோ ட்ரைனேஜ் தான் சொல்லுவான். ஸோ அதுதான் வந்து பயோ ட்ரைனேஜ் ரெஃபர்ஸ் டு த ட்ரைனேஜ் எஃபெக்ட் ஆஃப் ஹை ரேட் ஆஃப் விட்ராவல் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் பை சர்டைன் பிளான்ஸ் விச் இஸ் நோன் அஸ் பயோ ட்ரைனேஜ் சரிங்களா. அடுத்து the highly deteriorated and have a very low infiltration rate. ஸோ ஹைலி டிட்டோரியேட்டட் என்ன சாயில்ஸ்னால் அல்கலைன் சாயில்ஸ் ஆர்
ஹைலி டிட்டோரியேட்டட். சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ அல்கலைன் ஆர் சோடிக் சாயில்னு சொல்லுவோம். சரிங்களா? சோடிக் சாயில்ஸ். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தே கேன் ஹை எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் கண்டென்ட் இருக்கும் இந்த சோடிக் சாயிலில். சரிங்களா? ஆல்கலைன் சாயிலில் ஹை எக்ஸ்சேஞ்சபிள் சோடியம் கண்டென்ட் இருக்கும். ஸோ வாட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் அண்ட் பெர்மியபிலிட்டி வந்து வெரி லோவராக இருக்கும். சரிங்களா? வெரி லோ பெர்மியபிலிட்டி. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கான், வெரி லோ இன்ஃபில்ட்ரேஷன்னு. ஸோ அதோட புவர் ட்ரைனேஜாக இருக்கும். ஸோ அதனால தான் இட் இஸ் ஹைலி டிட்டோரியேட்டட் அல்கலைன் சாயில்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலே அதர் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கான், சலைன் சாயில் கொடுத்துருக்கான், அப்புறம் நியூட்ரிஷன் ரிச் ஆயில், ட்ரை சாயில். ஸோ நியூட்ரிஷன் ரிச் ஆயில்ஸ் இதுக்கு சம்மந்தம் இல்லை. சரிங்களா? அடுத்து சலைன் சாயில்ஸ். சலைன் சாயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெட்டர் இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கும் இதில். சரிங்களா? சலைன் சாயிலில் ஏன்னா பெட்டர் சாயில் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ கம்பேர் டு அல்கலைன் சாயில் இதில் வந்து பெட்டராகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இது வராது. ஸோ அடுத்து ட்ரை சாயில். ட்ரை சாயில் உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். ஸோ ஹை இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இதுவும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து போரான் கான்சன்ட்ரேஷன் மோர் தென் டேஷ் மே பி இன்ஜூரியஸ் டு கிராப்ஸ். இட் இஸ் யூஸ்ட் ஆன் ஹெவி சாயில்ஸ். ஸோ போரான் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோனா 2 ppm மேலே யூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக இன்ஜூரியஸ் டு சாயில். சரிங்களா? இன்ஜூரியஸ் டு கிராப்ஸ் அஸ் வெல் அஸ் சாயில்ஸ். சரிங்களா? போரான் வந்து கரெக்டாக 2 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன். சரிங்களா? அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து இட் இஸ் சேஃபர் டு யூஸ் இரிகேஷன் வாட்டர் ஆஃப் புவரர் குவாலிட்டி இன் டேஷ் தென் இன் சாயில்ஸ் வித் ஹையர் கிளே கண்டென்ட். ஸோ ஹையர் என்ன சொல்லியிருக்கான், எந்த இது யூஸ் பண்ணலான்னு கேட்குறான். சரிங்களா? சாண்டி சாயிலில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லோமி சாயிலில் சில்ட் கிளேயில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், டேஷ் கேன் பி யூஸ்ட் இன் லீச்சிங் ஆஃப் சாயில் வென் த லேண்ட் ஸ்லோப் இஸ் மோர். ஸோ லேண்டோட ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கல வி கேன் யூஸ் தி கான்டூர் செக்ஸ். சரிங்களா? லெவல் பார்டர் யூஸ் பண்ண முடியாது, ரெக்டாங்குலர் செக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது. சாயில் லீச் ஆக சாயில் ஸ்லோப் அதிகமாக இருக்கல வி கேன் யூஸ் தி கான்டூர் செக்ஸ். ஸோ கான்டூர் செக்ஸ்னால உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சரிங்களா? லீச்சிங் ஆஃப் சாயில் நம்ம வந்து பிளேன்ஸ்லாம் அதான் பண்ணுவோம், ஹில் ஏரியாஸ்லாம் அதான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஊட்டி கொடைக்கானல் இந்த ஏரியாலலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து டேஷ் ஆர் யூஸ்வலி மோர் சால்ட் டாலரண்ட் தென் லெக்யூம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் புக்ஸில் இருக்கும் இந்த கொஷின்ஸ்லாம். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சலாம். ஸோ டேஷ் ஆர் யூஸ்வலி மோர் சால்ட் டாலரண்ட். சால்ட் டாலரண்ட்னாலே செரல்ஸ் தான். சரிங்களா? செரல்ஸ் ஆர் யூஸ்வலி மோர் சால்ட் டாலரண்ட் தென் லெக்யூம்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 1 word கொஷின் தான், 1 mark தான். அடுத்து இன் டேஷ் இரிகேஷன் ஒன்லி ரூட் ஜோன் இஸ் சேச்சுரேட்டட் டியூரிங் இரிகேஷன். எந்த இரிகேஷனில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சிம்பிள் கொஷின், ட்ரிப் இரிகேஷன். ரூட் ஜோன் மட்டும் சேச்சுரேட் ஆகிறது ட்ரிப் இரிகேஷனில் மட்டும்தான். சரிங்களா? அடுத்து டேஷ் இஸ் டிஃபைன் as the highest velocity at which water may be carried in the channel. ஸோ ஹையஸ்ட் வெலாசிட்டினா permissible velocity தான். permissible velocity is defined as highest velocity which water may be carried in the channel. ஸோ மேக்ஸிமம், மாடரேட், மினிமம்லாம் கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஸ்பாயில் பேங்க் இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஸ்பாயில் பேங்க் இந்த டேர்மே புதுசு. சரிங்களா? ஸ்பாயில் பேங்க்னா என்ன? ஸோ இந்த டேர்ம் புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஸ்பாயில் பேங்க்னா என்னென்னா, ஸோ இப்போ ஒரு ஏரியா இருக்குது. சரிங்களா? இருக்கும்போது ஸோ இப்போ இங்கே வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறோம். இந்த ஏரியாவை எக்ஸ்கவேட் பண்ணி இதோட சாயிலில் இந்த பேங்க்ஸ் இதில் போடுவோம். சரிங்களா? சைடில் போடுவோம். ஸோ அதை தான் சொல்ல வரான். இட் இஸ் தி accumulation of the excavated earth removed during the construction of drain or canal. ஸோ கெனால் ரைட் பண்ணல, இங்கே எக்ஸ்கவேட்டட் எர்த் இங்கேருந்து வெளில தூக்கி போடுறோம் பாருங்க. ஸோ அதை தான் சொல்கிறான். இதை வந்து வேஸ்ட் பேங்க்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? வேஸ்ட் பேங்க். ஆப்ஷன் சி வேஸ்ட் பேங்க் சொல்லுவோம். ஸோ நான் இதை வந்து எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியலை கேரி பண்ணுறதுனால இது. ஸோ அப்படி இல்லைனா இந்த டேர்ம் வந்து ஸ்பாயில் ரிட்ஜ் ஆர் லீவ்னு சொல்லுவோம். சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பாயில் ரிட்ஜ் ஆர் லீவ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வேஸ்ட்டான அந்த இது, அதாவது கெனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணையில் எடுத்து போடுற அந்த மண். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து ஸ்பாயில் பேங்க்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா லீவ், அப்படியும் இல்லைனா ஸ்பாயில் ரிட்ஜ். சரிங்களா? ஸோ இங்கே இன்னொரு டேர்ம் இருக்குது பாருங்கள், டவல். இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டீல் பார். சரிங்களா? காங்கிரீட் பேமெண்ட்ஸில் நம்ம வந்து லோ ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டவல். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், a bridge and a culvert is distinguished from each other on the basis of. ஸோ பிரிட்ஜும் கல்வெட்டும் எதை பொறுத்து பண்ணால் ஸ்பேன் லென்த்தை பொறுத்து தான் மாறும். சரிங்களா? வாட்டர் வேயோ, ஸ்கோரிங் டெப்த்தோ, டெக்கிங் ஸ்லாபோ கிடையாது. ஸ்பேன் லென்த்தை பொறுத்து தான் we can distinguish between the bridge and the culvert. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? பிரிட்ஜுக்கும் கல்வெட்ஸுக்கும் டிஃப்ரென்சஸ். ஸோ இதுதான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஸோ மாலிட்டர் ஸ்ட்ரென்ஷன் ஃபார்முலா ஃபார் டிசைன் ஆஃப் ஃப்ரீ போர்டு in the earthen dams. ஃப்ரீ போர்டு in the earthen dam ஃபார் a fetch of our 32 கிலோமீட்டர்னு கேட்டிருக்கான். ஸோ என்ன ஃபார்முலா? மாலிட்டேஷன் ஃபார்முலா FB is equal to 1.5 0.032 root of FR. சரிங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின். Dams are structures for sheltering and restricting dairy animals. ஸோ இந்த டாபிக் நான் எடுக்கல. ஸோ அப்கமிங் லெக்சர்ஸில் எடுக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? கொஷின்ஸ் கேட்டிருக்கான் பாருங்கள். ஸோ இது எது யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பென் பாண்ட் தான். சரிங்களா? ரெஸ்ட்ரிக்டிங் டைரிங் அனிமல்ஸ் பென் பாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஷெல்டரிங் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிங்னால பென் பாண்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மில்கிங் பார்லர் கிடையாது, வாட்டர் பவுல், கவுஸ்டால் கிடையாது. ஸோ ஆன்சர் நெக்லெக்ட் பண்ண கற்றுட்டிங்கனால ஈஸியாகிடும். ஸோ அடுத்து ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ப்ரொவைடட் இன் காங்கிரீட் டு விச் ஸ்டாண்ட். ஸோ ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எதுக்கு ப்ரொவைட்? டென்சைல் ரோட விச் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வி கேன் யூஸ் தி ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ். சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. Dash is one of the important consideration in selecting a site for poultry house. ஸோ ஒரு பவுல்ட்ரி ஹவுஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ டேம்ப்னஸ். சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபாகோ, டஸ்ட்டோ, ஸ்மோக்கோ கிடையாது, டேம்ப்னஸ் தான். ஸோ ஏன் டேம்ப்னஸ் இது பண்ணுறோம், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ டேம்ப்னஸ்னால என்னாகும், வாட்டர் லீக்கேஜ் ஆகும், புவர் வென்டிலேஷனாக இருக்கும், எக்ஸசிவ் ஹியூமிடிட்டி ஆகும், அப்புறம் ரெயின் வாட்டர் ஷெட்டுக்குள்ளே என்ட்ரிஸ் ஆகும். சரிங்களா? அதனால தான் டேம்ப்னஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக வந்து கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து இன் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் ஆஃப் தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அண்ட் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ். தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ் அண்ட் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் விச் இஸ் நோன் அஸ் ஸ்லிப்பு. சரிங்களா? ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் மற்றபடி நெகட்டிவ் இதெல்லாம் கிடையாது, ஸ்லிப்பு. Which type of houses used to built in the warm regions for birds? ஸோ வார்ம் ரீஜியன்ஸ்க்கு எந்த இதை யூஸ் பண்ணுவோம் பவுல்ட்ரி ஹவுசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஹவுசஸ் தான். ஒயர் ஃப்ளோட டீப் லிட்டர் ஹவுஸ் ஆல்ரெடி கிடையாது, கேஸ் ஹவுசஸ் தான் வி கேன் யூஸ் இன் த வார்ம் ரீஜன்ஸ் ஃபார் தி பேர்ட்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மீதி இருக்க கொஸ்டின் நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.